நாளிலும் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25-26. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தபோது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரெப்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஆண்டவர் எலியாவை சாரிபாத்துக்கு அனுப்பின அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன அற்புதமான ஒரு வேத பகுதி. ஏன் இதை சொல்றாருன்னா, நமது தேவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல, பரிசேயர்களுக்கு மட்டுமல்ல, பிரஜாதிகளுக்கு அவர் நல்லவர் என்று ஆண்டவர் இயேசு இந்த பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் சொல்றார். உங்களுக்கு மட்டும் இல்லை, அவர் புறஜாதிகளுக்கும் நல்ல தேவன் என்று ஆண்டவங்க சொல்லும் பொழுது, சாரிபாத் விதவைக்கு அனுப்பப்பட்ட எலியாவை குறித்தும், எலியாவின் ஊழியக்காரனாகிய எலிசா சிரியா தேசத்து படைத்தலைவன் நாகமானுக்கு சுகம் கொடுத்ததை குறித்தும் இந்த 25, 26, 27 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எலியா புறஜாதிகளின் ஸ்திரியாயிருந்த சாரிபாத் விதவி இடத்துக்கு அனுப்பப்பட்டார் என்றும், எலியாவின் ஊழியக்காரன் எலிசா புறஜாதிகளாகிய சீரியா தேசத்து படைத்தலைவனாயிருந்த நாகமானுக்கு சுகம் கொடுத்தது குறித்து சொல்லி, நமது தேவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர் புறஜாதிகளுக்கு நல்ல தேவன் என்று ஆண்டவர் இங்கே சொல்றதை நம்ம பார்க்குறோம். என்றால் இப்போ எலியா புறஜாதி பெண்ணாகிய சாரிபாத்தினுடைய அந்த ஊருக்கு அனுப்பி அந்த விதவையை போஷித்த விதத்தை குறித்து ஆண்டவர் சொன்னது இந்த நாளிலே கொஞ்ச நேரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் இந்த நாளிலே நமக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லுவாராக. அப்படியே நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் எலியாவை சாரிபாத்துக்கு அனுப்பின அந்த நிகழ்ச்சி அங்கே இருக்கிறது. எலியா பஞ்ச காலத்தில் கேரித் ஆற்றங்களை ஒளிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படி கேரித் ஆற்றங்கரைக்கு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் காகங்கள் மூலம் அவரை தினந்தோறும் போஷிக்கிறார். அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து போஷிக்கிறார். தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து 1 வருஷம் அங்கே ஒளிஞ்சிருக்கிறார். இன்னும் 2 வருஷம் பஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி சாரிபாத்துக்கு அனுப்புகிறார். அதே போல் சாரிபாத்திலும் வைத்து 2 ஆண்டுகள் எலியாவையும் எலியாவோடு கூட சாரிபாத் விதவன் மகனையும் போஷித்தார். அப்படின்னா ஆண்டோட நடத்திப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியா வயது முதிர்ந்த ஒரு காலம் இது. அந்த காலத்தில் அந்த நாட்களில் நடத்தி இருக்கிறாரு. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அவருக்கு. ஓய்வு பெற வேண்டிய வயதிலும் ஆண்டவர் எலியாவை நடத்தினார், எலியாவை போஷித்தார், எலியாவை கொண்டு மற்றவர்களையும் போஷித்தார். ஆச்சரியமான தேவனுங்க அவர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஓய்வு பெற வேண்டிய அந்த வயதான காலத்திலும் தனது பக்தன் எலியாவை கர்த்தர் போஷித்தார், நடத்தினார். அடுத்தவரையும் இவரை கொண்டு போஷிக்கக்கூடிய கிருபை கொடுத்தாருன்னா நமது தேவன் எத்தனை நல்ல தேவன். ஹல்லேலூயா.
ஆமென். அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்படி புறஜாதிகளுக்கு அனுப்பி அவர்களையும் போஷித்தார், எலியாவையும் கர்த்தர் போஷித்தார். நம்ம தான் சொல்றோம், சில நேரங்களில் ஆண்டவர் இந்த இடத்திலும் வைத்து போஷிப்பாரா, இந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்துவாரா? சில நேரங்களில் வயதான காலகட்டங்களிலே நான் வாலிபமாயிருக்கும் பொழுது ஆண்டவருக்காக காரியங்களை செய்த பொழுதெல்லாம் நடத்தினார். இப்போ வயசாயிருச்சு, என்னை யாரும் கண்டுகிறதில்ல, ஆண்டவர் நடத்துவாரா என்று கேள்வியெல்லாம் நமக்கு வருதுங்க. நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த வயதிலும் நடத்துவார், முதிர் வயதிலும் தாங்கி ஏந்தி தப்பு இழுத்து நடத்துகிற அற்புத தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. நான் இன்னும் உன்னை தாங்குவேன், நான் இன்னும் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்றாரு பாருங்க, இல்லையா? என்றால் இன்றைக்கு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு கேள்வியோடு வந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் நடத்துவாரா, இந்த வயதிலும் நடத்துவாரா என்றெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். இந்த சூழ்நிலையிலும் நடத்துவார், எந்த சூழ்நிலையிலும் நடத்துவார், இந்த வயதிலும் நடத்துவார், எந்த வயதிலும் நடத்தக்கூடிய அற்புத தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென் என்று சொன்னால் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை விசுவாசிக்கிறது பொறுத்து தான் இருக்குது. அப்படி நீங்கள் விசுவாசித்து பாருங்க, உங்கள் எல்லா தேவைகளை சந்திப்பார். மட்டுமல்ல, அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் தேவன் திறப்பார். ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுப்பார். உதவியற்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து சகாயராயிருந்து அதிசயமாய் நடத்துவார். நான் பரிசுத்தாவின் பலத்தினாலே சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். எல்லா வாசலையும் திறந்து கொடுத்து உங்கள் எல்லா தேவைகளை சந்தித்து அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். சில நினைக்கலாம், ஒருத்தர் இப்படி சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். நான் என்னன்னா, எங்களை கண்டித்து உணர்த்தக்கூடிய பிரசங்கம் தேவை, எங்களுக்கு ஆறுதலான பிரசங்கம்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இங்கேயே வந்து சொல்லிட்டு போயிருக்காருங்க ஒருத்தர். அதுவும் தேவைதான், கண்டித்து உணர்த்தணும் தேவை. அதே நேரத்தில் நமது தேவைகள் 1000 உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து விடுகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம். சில சந்தர்ப்பத்தில் விசுவாச ஜீவித்து விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது. என்றால் அப்படிப்பட்ட நிலைமையில நம்மை ஆண்டவர் உயர்த்தக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பா நமக்கு தேவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பா வேணும், ஆறுதலும் நமக்கு வேணும். பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப். அதனால இந்த நாளிலே அப்படி பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். ஆண்டவரை விசுவாசியுங்கள். ஓ, எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். கேரி சாற்றங்கரையிலே எலியாவை போஷித்தார். 1 வருஷம் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் திடீர்னு 6 வற்றி போயிருச்சுங்க. என்ன கேள்வி இருக்கும் பாருங்க, இனி என்ன ஆகும், 6 வற்றி போய்விட்டது என்று பல கேள்விகள் எலியாவுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் சாரிபாத்துக்கு அனுப்பி நடத்தினதன் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், கேரி சாற்றின் தண்ணீர் வற்றி போனாலும் சரி, கர்த்தரின் பண்டகசாலை ஒருபோது வற்றி போகாது என்று ஒரு பாடத்தை எலியாவுக்கு சொல்றார். எலியா, பயப்படாத, கேரி சாற்றங்கள் 1 வருஷம் காலையும் மாலையும் உனக்கு காகங்கள் மூலம் போஷித்தேன். சாரிபாத்துக்கு போ, உன்னை போஷிக்கும்படி ஏற்கனவே நான் ஒரு கட்டளை கொடுத்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு பாரு, இல்லைங்களா? ஆகவே தான் சொல்லுகிறேன், கேரி சாற்றின் தண்ணீர் வற்றி போனாலும் அவரின் பண்டகசாலை ஒருபோதும் வற்றி போகாது. இப்போ நீ வாசித்து பாருங்க, நீங்க அந்த வார்த்தை குறித்து 9வது வருஷம் அது இருக்குது. வாசிக்க பார்க்கலாம். 17 1 ராஜாக்கள் 17:9.
நீ எழுந்து ம், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் ம், அங்கே தங்கியிரு. ம். உன்னை பராமரிக்கும்படி பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாத்தீங்களா? கேரிச்சாற்றின் தண்ணி வற்றி போனால் என்ன, நான் உன்னை போஷிப்பதற்கு இன்னொரு ஏற்பாடு செய்திருக்கிறேன், உன்னை நான் கைவிட்ட மாட்டேன் அப்படி சொல்றார். அது உங்களுக்கு சொல்றதாக நான் விசுவாசிக்கிறேன். உங்களை நடத்த போஷிக்க வேறொரு ஏற்பாடு கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நமது கண்கள் எப்பவுமே ஒன்று போல் இருக்கக்கூடாது. இப்படித்தான் கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் எப்படியும் நடத்துவார், எப்பொழுது நடத்துவார். நம்மை நடத்துகிற நல்ல தேவன் நமது ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பார்த்தீங்களா? உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படின்னா மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே பயப்படாதிருங்கள், தைரியமாறுங்கள், கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். சாரிபாத்துக்கு அனுப்பப்பட்ட எலியாங்கிற தலைப்பில் சுருக்கமாக 3 குறிப்புகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த ஊழியத்தின் நாட்களிலே எத்தனையோ விஷயம் ஆண்டவர் எங்களை கண்ணுங்கருத்துமாய் நடத்தியிருக்கிறார். ஆபத்து வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் அறியாத பொழுது அவர் விழித்திருந்து எங்கள் நடத்தின காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அப்படித்தான் எலியாவையும் போஷித்தார், சாரிபாத் விதையும் போஷித்திருக்கிறார். ஒரு விஷயம், நம்ம சபை சேர்ந்த ஒருத்தருக்கு அட்டப்பாடியில் வைத்து ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்தது. அவருக்கு இங்கே இருந்து ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, கண்டிஷன், குடும்ப கண்டிஷன் அப்படி. இப்போ அட்டப்பாடியில் நம்ம சபை இருக்குது, அது கீழே ஒரு ஆறு ஓடுகிறது, சிறுவாணி ஆற்றுடைய ஆரம்பம் அங்கே தான். அங்கே வைத்து ஞானஸ்தானம் கொடுக்கும்படி ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் நாங்கள் போயிட்டு கூட்டமாக போய் அந்த ஆற்றில் இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்குற நேரம், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலையை ஒற்றிலும் மரங்கள் நிறைய இருக்குது, தென்னை மரம் அந்த மரம்லாம் இருக்குது. இந்த பக்கம் கரை, அங்கே மற்றவங்களாம் நின்றுருக்குறாங்க கரையில், ஞானஸ்தானுக்கு நின்றுருக்காங்க. இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக ஒருத்தர் அவர் கூப்பிட்டு போனவரை அது தண்ணிக்கு மத்தியில் கொண்டு போய் நிறுத்தி ஞானஸ்தானம் கொடுக்குறேன். அப்போ ஞானஸ்தானத்துக்கு முன்பு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜெபம் பண்ணோம் கண்ணை மூடிட்டு. அப்படி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுற நேரில் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் இருந்து ஒரு சரியான நல்ல பயங்கரமான பாம்பு இறங்கி தண்ணியிலே நீந்திட்டு வருது. நாங்கள்லாம் கண்ணை மூடி, எங்களுக்கு தெரியாது. ஒரு பையன்தான் கண்ணை தந்து பார்த்து அவன் தான் அந்த விஷயத்த சொன்னாங்க எங்களுக்கு. ஒரு பாம்பு இறங்கி தண்ணியில் நீந்திக்கிட்டே நான் ஞானம் கொடு அந்த பகுதிக்கு வந்துடும், அது எங்களுக்கு தெரியாது. கண்ணை மூடி ஊக்கமாக ஜெபம் பண்ணுறோம். அப்படி நீந்திக்கிட்டே கிட்ட ஞானம் கூட பக்கம் வரும் பொழுது அந்த மலையில் ஓரத்தில் இருக்க நிறைய தென்னை மரம் இருக்குது பாருங்க, அதில் ஒரு மரத்துலேருந்து ஒரு தேங்காய் டப்புன்னு கீழே விழுந்திருக்கு. நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அந்த பாம்புக்கும் இடையில டப்புன்னு விழுந்த உடனே வந்த வேகத்தில் திரும்பி மறுபடியும் மலைக்கே அந்த பாம்பு போயிடுச்சு. இது எங்களுக்கு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகுதான் அந்த பையன் விஷயத்தை சொல்றாங்க. அடா பாவி, முதலே சொல்லப்படாதா அப்படின்னு. பாருங்க, எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் அவர் கண்ணை திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு எல்லாரும் கண்ணை மூடி இருக்கலாம், உன்னை அழைச்சவர், தெரிந்து கொண்டவர் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். 24 மணி நேரம் தூங்காம உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வத்தை நாம் உடையராக்கிறோம். பயப்படாதிருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல் குறிப்பு, சாரிபாத்தில் வெறுமை. 3 விஷயத்தை இதே டாபிக்கில் சொல்லுங்க. சாரிபாத்தில் வெறுமை,
சாரிபாத்தில் கீழ்ப்படிதல், சாரிபாத்தில் சோதனை அப்படின்னு 3 தலைப்பின் அடிப்படையில் சுருக்கமாக தியானம் பண்ணுவோம். சாரிபாத்தில் வெறுமை. இப்பொழுது 1 ராஜாக்கள் 17:9 வாசிப்போம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எலியா சாரிபாத்துக்கு போகும் பொழுது அவர் வெறுமையாத்தான் போனாருங்க. ஊழியக்காரருடைய வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. கேரி தொற்று போட்டது. கேரி தின்று சாரிபாத்துக்கு போன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்படியே பக்தன் எலியா எழும்பி சாரிபாத்துக்கு போறாருங்க. அப்படி போகும்பொழுது ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா, அவர் வெறுமையாய் போகிறார். அவர் கையில் ஒன்றும் இல்லை. இப்போ 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனம். காக்கைகள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தினமும் காலையும் மாலையும் கர்த்தர் போஷித்தார். நாளைக்குரிய ஆகாரத்தை இன்றைக்கு கொடுக்கல, அல்ல 1 மாதத்துக்குரிய ஆகாரத்தை ஆண்டவர் சேமித்து வைத்து, எலியாவே உமக்கு நான் சேமித்து வைத்திருக்கிறேன், நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு அப்படின்னு சொல்லலைங்க. தினந்தோறும் காலையும் மாலையும் 2 வேளையும் காகங்கள் மூலம் ஆண்டவர் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எலியாவை போஷித்தார். அடுத்த வேளை ஆகாரத்துக்கு எலியா ஆண்டவரைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். அப்படி அன்றன்றுள்ள ஆகாரத்தை சார்ந்துதான் எலியா வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டங்கள். ஆகவே தான் அவ்வப்போது காலை மாலை என்று ஆண்டவர் கொடுத்து போஷித்து, தினமும் ஒவ்வொரு வேளையும் பக்தன் தன்னையே சார்ந்திருக்க வேண்டும் போஷிப்பதற்கு என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அப்படி 1 வருஷம் நடத்தினார். ஒரு வேளை கூட காகங்கள் ஆகாரத்தை கொண்டு வருவதில் தோல்வி அடையவே இல்லை என்றால் எத்தனை ஆச்சரியம்! அது ஒரு பஞ்சகால ராஜாவுக்கே சாப்பாடு கிடையாது, அரண்மனைக்கே சாப்பாடு இல்லை. ஆனால் ஒளிந்து கொண்டிருந்த அடியானுக்கு தினமும் நல்ல ஆகாரத்தை கொடுத்து போஷித்தார். அல்லேலூயா! நான் சொல்லுகிறேன், ஊர் எங்கும் பஞ்சமா இருந்தாலும் சரி, உலகமே பஞ்சமா இருந்தாலும் சரி, தமது ஜனத்தை நடத்துவதில் கர்த்தர் எப்பொழுதும் திருப்தியா நடத்துவார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். பஞ்ச காலத்திலும் போஷிக்கிறவர், வனாந்தரத்திலும் நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இது வனாந்தரமா இருக்கலாம் உங்களுக்கு. ஒருவேளை உலகத்தையே நல்ல ஆசீர்வாதமா இருந்து உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாம வறட்சியா வனாந்தரமா இருக்கலாம், பஞ்சகாலமா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பஞ்ச காலத்தில் எலியாவை போஷித்தவர் உங்களையும் நிச்சயமாய் போஷிப்பார், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா! சிலருக்கு சில கேள்வி வரலாம், காலையும் மாலையும் தானே கொடுத்துருக்கிறாரு, 3 வேளையில் ஆகாரம், இன்னொரு வேலை எங்க, ஒரு வேளை பட்டினி போட்டார் போல் இருக்குது அப்படிங்களா? அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 வேளை தாங்க ஆகாரம். நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நாங்கள் வெளிநாடு அங்கெல்லாம் 2 வேளை தான் ஆகாரம் அவங்களுக்கு. ஆனால் 2 தாங்க. ஆகவே தான் தெளிவாக இருக்குதுங்க. சாயங்காலம் விடியற்காலமாகி ஒரு நாள் ஆயிட்டுன்ற மாதிரி அவங்களுக்கு 2 வேளை தாங்க ஆகாரம். ஆகவே தான் கர்த்தர் சரியாக போஷித்திருக்காரு பாருங்க. ஒரு வேளை உங்களுக்கு 4 வேளை விடணும், 4 வேளையும் கொடுப்பாருங்க. அல்லேலூயா! ஆமென். அப்படி தப்பாமல் போஷிக்கிறார் பாரு. அதுல எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த காகங்கள் மூலம் ஆண்டு போஷித்திருக்கிறார்கள். கூட்ஸ் வண்டி மாதிரி ஆண்டவர் காகத்தை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. எல்லா பறவை காட்டிலும் ஈயா பிச்சதுன்னா காகம்தான் இல்லைங்களா? அதை போல ஒரு பிசினித்தனம் பண்ணுறதும் ஏமாத்துறதும் சுயநலம் உள்ளது காகங்கள் தான். ஆனால் அந்த காகத்து மூலமாக போஷித்திருக்கிறார் பாரு. இன்னும் ஆச்சரியமான ஒரு தேவன். சரிங்க, இப்போ ஏன் அந்த பஞ்சம் வந்தது இஸ்ரவேல் தேசத்தில்? ஏன் பஞ்சம்? அதை நம்ம பார்க்க, நம்ம வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் பஞ்சத்தை போன்ற ஒரு சூழ்நிலை நாம் சந்திக்கிறோம். ஆகாரத்துக்கு
பணத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, மற்ற அநேக காரியங்களுக்கு நம் வாழ்க்கையிலும் பஞ்சம் உண்டாகிறது என்றால் ஏன் பஞ்சம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாபும் ஏசபேலும் தேசத்தை ஆளுகை செய்கிறார்கள். ஆகாபும் ஏசபேலும் கர்த்தருக்கு விரோதமாய் பாகாலை சேவித்தார்கள். ஆண்டவரை தள்ளிவிட்டு பாகாலை சேவித்தார்கள். ஆகவே ஆண்டவர் இந்த ஆகாபுக்கு ஏசபேல் மேல் கர்த்தர் பண்ணின யுத்தம் தான் இந்த பஞ்சம். அவர் அனுப்பின பஞ்சங்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படியாத அந்நிய தெய்வத்தை நாடின ஆகாப் மேலும் ஏசபேல் மேலும் கர்த்தர் வைத்த யுத்தம். ஆனால் அவன் உணரலங்க. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத பொழுது இப்படிப்பட்ட பஞ்சத்தை நமது வாழ்க்கையிலும் குடும்பத்துக்கும் நம்ம சந்திக்க வேண்டிய நிலைமை வருங்க. இப்போ ஏன் பஞ்சம்னா, கீழ்ப்படியாத பொழுது வரத்தான் செய்யும். நகோமிக்கு ஏன் பஞ்சம் வந்தது, ஏன் பிரச்சனை வந்தது? பஞ்ச காலத்தில் அத்தனை பேரும் சொந்த பந்தம் எல்லாம் பெத்லகேமில் இருக்கிறார்கள். ஆனால் இவன் மட்டும் மோவாப் தேசத்தில் கண் வைத்து போனார். கீழ்ப்படியாமை, பிரமாணத்துக்கு விரோதமாய் அங்கே போன பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்நிய ஸ்திரீ விவாகம் பண்ணி இப்படி கீழ்ப்படியாமல் பிரமாணத்துக்கு விரோதமாய் நடந்ததின் விளைவு புருஷனை இழந்தால் 2 பிள்ளைகள் எழுந்து விதவையாகிய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம். பெத்லகேமில் வந்த பஞ்சம் அது ஆகார பஞ்சம். இவள் வாழ்க்கை வந்த பஞ்சம் ஆவிக்கு ஒரு பஞ்சம், துக்கம், துயரம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் பஞ்சம் வருதுன்னு கேட்டேன். எங்கோ சம்திங் ராங், அதை கண்டுபிடிக்கணும். நம்ம ஏன் இது நடந்திருக்கிறது, ஏன் இப்படி, ஏன் வனாந்தரம்? ஒரு காலத்து நல்லா இருந்தோம், இன்னைக்கு ஏன் நான் நல்லா இல்லை, இருக்கிறத ஐயா இழந்துட்டேன், எவ்வளோ முயற்சி ஏன் ஒன்றும் நடக்கலை, சம்திங் ராங், எங்கோ பிரச்சனை இருக்குது, ஆகவே தந்த பஞ்சம் என்று ஆராய்ந்து பார்த்து ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை பண்ணி அந்த இடத்த சரி பண்ணுங்க. கர்த்தர் பஞ்சத்தை விலைக்கு போட உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிப்பாருங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13 சில வார்த்தைகளை வாசிங்க. உபாகமம் 11:13 முதல் சில வார்த்தை. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவனை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். பாத்தீங்களா? அப்ப கீழ்ப்படியாத பொழுது இந்த பஞ்சம் வருகிறது. கீழ்ப்படியும் பொழுது பஞ்சத்தை விலக்கி நம்மை நிரப்பி திருப்தி ஆக்குகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனம், அதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக குறிப்பைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனத்தில் நான் சொன்னது போல கீழ்ப்படியும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி எலியா வெறுமையாயிருந்தாலும் கேரித்திலும் அவரை நிரப்பினார். ஆகாரத்தை கொடுத்து, குடிக்க நல்ல தண்ணீரை கொடுத்து, போஷித்து குறையில்லாமல் அந்த கேரி சாற்றங்கரையிலும் பஞ்ச காலத்தில் நிரப்பினார். இப்பொழுது சாரிபாத்துக்கு போகும்படி சொல்ல, சாரிபாத்துக்கு வந்த பிறகும் அங்கேயும் கர்த்தர் குறை வைக்கவில்லை, அங்கேயும் நிரப்பி அற்புதமாய் நடத்தினார். நமது ஆண்டவர் நாம் வெறுமையாய் இருக்கும் பொழுது நிரப்புகிற தேவன். அவருடைய ஆண்டவருடைய தன்மைகளில் ஒன்று வெறுமையானவர்களை நிரப்புகிறவர். நல்லா கவனிக்கணுங்க. நாம் சொல்கிற இந்த வார்த்தைகளை அப்படி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்வார், இன்றைக்கு உங்களை எல்லா விதங்களிலும் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆமே. இன்னும் நான் ஒருவேளை வெறுமையாக வந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை நிரப்புகிற நேரமே வெறுமையாக இருக்கும் பொழுது தான். நிரப்பப்பட்டவர்களை நிரப்ப மாட்டார், அது நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாரை நிரப்புவார்னு சொன்னால் வெறுமையாயிருக்கிறவர்களை. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பொருளாதாரத்தில் மற்ற நிலைமைகளில் என் குடும்பம் வெறுமையாக இருக்கிறது என்று வெறுமையாய் வருகிறவர்களைத்தான் அவர் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தன்மையே நிரப்புவது. இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது வெறுமையாய் இருந்த உலகத்தை சிருஷ்டித்தார்.
இல்லைங்களா? பிரபஞ்சத்தை அப்படித்தான் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமி உண்டாக்கினார், சுடர்களை உண்டாக்கி நிரப்பினார், மரம் செடி கொடிகளை மிருக ஜீவன்களை உண்டாக்கி பூமியை நிரப்பினார், மனுஷனை ஆசீர்வாதம் நிரப்பினார். அவர் நிரப்புகிறவர். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து செய்த முதல் அற்புதமே கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசம் மாற்றினது. அவர் வாழ்ந்து வந்த முதல் வார்த்தையை பாருங்க, நிரப்புங்கள். இல்லையா? ஃபில் த வாட்டர் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஜாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள். அவருடைய செயல் நிரப்புதல், வாழ்ந்து வருகிற வார்த்தைகள் இருப்பது, அவர் சிந்தை முழுவதும் நிரப்பப்பட்டது தான். ஸ்தோத்திரம் என்றால் அவர் நிரப்புகிற தேவன். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. வேதம் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கலா இருக்கிறோம். அப்படின்னா பை ஃபெய்த் தாங்க, தரிசித்து இல்லை, இருக்கிறதுனால நம்புறது இல்லை. பேங்க்கில் வந்து எனக்கு 10 லட்சம் இருக்குது, ஆகவே ஆண்டவரே தோத்திரம் அப்படின்ற அதெல்லாம் கிறிஸ்தவங்க. பேங்கை நம்பி அல்ல, பேங்க் பேலன்ஸை நம்பி அல்ல, வீட்டில் இருக்கிற இருப்பை வைத்து ஆண்டவர் சேவிக்கிற கூட்டம் அல்ல நம்ம. ஸ்தோத்திரம். இல்லாத பொழுது அவர் நம்மை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே. ஒன்றுமே இல்லாத நிலைமையில நிரப்பன்னு விசுவாசிங்க. ஆகவே தான் சொன்னேன், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற கூட்டம். ஆமே. அப்ப எல்லாம் எதிராக இருக்கலாம், உங்களுக்கு வெறுமையா வந்திருக்கலாம், நீங்க விசுவாசிங்க. அவர் நம்மை நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்மை வெறுமையாக்கி நிரப்புவார், அதுவும் நடக்கிறது. ஒரு காலத்தில் நீங்க ரொம்ப நிறைவுள்ளவளா இருந்திருக்கலாம், நீங்க எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நிறைவா இருந்திருக்கலாம். இல்லையா? பணமா இருக்கட்டும், பொருளாகட்டும், எல்லா விஷயங்களும் நிறைவா இருந்திருக்கலாம் நீங்க. ஆனா இப்பொழுது நீங்க வெறுமையாய் வந்திருக்கேன்னு சொன்னால், உங்களுக்கு என்று கர்த்தர் சொல்கிறார், சில சந்தர்ப்பங்களிலே நமது ஆண்டவன் வெறுமையை நிரப்புகிற மட்டுமல்ல, சில சந்தர்ப்பங்களிலே வெறுமையை ஆக்கி பிறகு நம்மை நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வெறுமையாக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க. அடுத்த ஸ்டெப்பு கர்த்தர் உங்களை நிரப்புவது தான். ஹல்லேலூயா. உங்களை நிரப்பத்தான் வெறுமையாக்கி இருக்கிறார். இதையும் நகோமின் வாழ்க்கை நீங்க பார்க்கலாம். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, வாசிக்கலாமா? ரூத்தின் புஸ்தகத்துல 1:21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன். இது முதல் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரத்தை வந்து வாசிப்பார். 15-16 வசனத்தை வாசிங்கன்னா டோட்டலா சூழ்நிலை மாறி இருக்கும். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சம், ஊரை விட்டு வெளியேறுவது, அப்புறம் மரணம், அழுகை, புலம்பல், இதுதான் முதல் அதிகாரம், கசப்பு. ஆனால் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தலைகிட மாறி இருக்கும். அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஊரே புகழுது நகோமிய. எப்படி? 4ஆம் அதிகாரம் 15-16. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால். முதல் அதிகாரத்துல கண்ணீர், கவலை, துக்கம், பஞ்சம், மரணம், ஓலம், அழுகை, கசப்பு. ஆனால் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்து பாருங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம், திருமணம், ஆக வாழ்த்துதல், பிள்ளை பேரு, அதனால் ஊரே வாழ்த்துகிற அற்புத நிகழ்ச்சி. ஆக 1ஆம் அதிகாரம் வெறுமை, 4ஆம் அதிகாரம் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, ஒருவேளை அதே போல 1ஆம் அதிகாரத்தை போல நீங்க வந்திருக்கலாம். அப்படியே உங்கள் வாழ்க்கை போய்விடுவதல்ல. 4ஆம் அதிகாரத்தின்படி உங்களை நிரப்பி அநேகரால் நீங்கள் புகழப்படுவீர்கள். உங்க குடும்பத்தை குறித்து, வீட்டை குறித்து அநேகர் புகழும்படி தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சாரிபாத்தில் வெறுமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலியாவை சாரிபாத்துக்கு அனுப்புறாரு. கேரி சாற்றங்கரையிலும் வெறுமைதான் அவருக்கு. தினந்தோறும் கர்த்தர் போஷித்தாதான். சாரிபாத்தில் அப்படித்தாங்க. சாரிபாத்தில் அந்த விதவை வீட்டை ஆசீர்வதித்தார். எப்படி? பானையிலே மா குறைந்து விடவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை. அப்போ பானையும் கலசத்தையும் ஆசீர்வதித்தார்னா 10 பானை கொடுத்தாரு, 20 பானை கொடுத்து 2 வருஷத்துக்கு வச்சுக்கன்னு சொல்லலைங்க. எடுக்க 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 நிரப்பி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா.
ஆமென். எண்ணெயை எடுக்க எடுக்க நிரப்பினார், மாவை எடுக்க எடுக்க நிரப்பினார் என்றால் ஆண்டவர் தினந்தோறும் அங்கேயும் தினந்தோறும் போஷித்தார். இப்போ ரெண்டு விஷயத்தை கொஞ்சம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. கேரி சாற்றங்கரையிலும் வெறுமைத்தான், சாரிபாத்திலும் வெறுமைத்தான். இதுல இருந்து ஆண்டவர் எலியாவுக்கு சொல்ற பாடம் என்ன, நமக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எலியாவே கேரி சாற்றனை வெறுமையா இருந்தது உண்மை, சாரிபாத்தில் வெறுமையா இருந்தது உண்மை. ஆனால் சாரிபாத்திலும் உன்னை நான் நிரப்பினேன், கேரி சாற்றங்கரையிலும் உன்னை நான் நிரப்பி நடத்தினேன். உன் பலன், உன் ஞானம், உன் சாமர்த்தியத்தினால் ஒன்றும் நடக்காது. நான் இல்லாவிட்டால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது, எல்லாம் நான் தான் உனக்கு. ஹல்லேலூயா அப்படின்னு ஒரு பாடத்தை சொல்றார். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. அதை கற்றுக் கொடுக்குறார். அந்த 3.5 வருஷம் எலியாவுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், என் உதவி இல்லாமல் நீ வாழ முடியாது, என் உதவி இல்லாமல் நீ எதையும் சாப்பிட முடியாது. இன்றைக்கும் உங்களுக்கு கர்த்தர் அப்படி சொல்றார். எவ்வளோதான் இருந்தாலும் சரி, அவர் உதவி இல்லாமல் உலகத்தில் வாழவே முடியாது நம்ம. ஆமே. அப்படி நம்பி, நீர் இல்லாவிட்டா இந்த உலகத்தில் எனக்கு போஷிப்பதுக்கு ஆள் இல்லை சுவாமி, என்னை நடத்துவதுக்கு ஆள் இல்லை, நீர் தான் எல்லான்னு சொல்லி அவரை நம்புங்க. ஸ்தோத்திரம். குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். உங்கள் வெறுமையை கர்த்தர் நிறைவாக்கி நிரப்பி அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எலியா வெறுமையா இருந்தாலும், பொருளாதாரத்தில் மற்ற விஷயங்களில் வெறுமையா இருந்தாலும், அவர் ஆவியினால் நிரம்பி இருந்தாருங்க, விசுவாசத்தால் நிரம்பி இருந்தார் அவர். இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16-17 கொஞ்சம் வாசிங்க. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய் கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி, உத்தமமாய் ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். யோவான் ஸ்நானை குறித்து சொல்லும் பொழுது, அவன் எலியாவின் ஆவியை பலத்தை உடையவனாய் இருப்பான் என்றால், எலியாவுக்குள்ளே ஒரு ஆவி இருந்தது. எலியா ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார், பலப்படுத்தப்பட்டிருந்தார், ஆவினால் நடத்தப்பட்டார். அப்படி ஆவினால் நிரம்பி இருந்த ஒரு தேவ மனுஷன் எலியா. பொருளாதாரத்தில் வெறுமையா இருந்தாலும், ஆனால் ஆவியினால் நிரம்பி இருந்த எலியா. ஹல்லேலூயா. அருமையான சகோதரிகள் கவனிக்கணும். ஒருவேளை வீட்டு வெறுமையா இருக்கலாங்க, பொருளாதார வெறுமையா இருக்கலாம், மற்ற காரியங்கள் வெறுமையா இருந்தாலும், நீங்கள் ஆவினால் நடத்தப்படுவதா இருக்கணும், ஆவில நிரம்பி இருக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவின் நடத்தப்பட்டால் சோத்திர ஒரு குறை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பணத்துல வெறுமையா இருந்தாலும் மற்ற விஷயங்கள்ல நீங்க நிரம்பி இருக்கணுங்க. ஆவின் அபிஷேகத்தை பெற்று, அந்நிய பாஷை வரத்தை பெற்று, அன்பினால் நிரம்பி இருக்கணும், விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கணும், அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கணும், இரக்க குணத்தினால் நிரம்பி இருக்கணும். நீங்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை நீங்க நிரம்பி இருக்கணும். நீங்க மட்டுமல்ல, எலியாப்படி வெறுமையா இருந்தாலும் ஆவினால் நிரம்பி இருந்தனால தான் ஆவியானவர் நடத்தப்பட்டு அடுத்தவர்களை போஷித்து அவர்கள் நிரப்பக்கூடிய அனுபவத்தை கொடுத்தாரு. நீங்க ஆவினால் நிரம்பி இருந்தால், நிரப்பப்பட்ட அனுபவத்தில்தான் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்கள் மூலம் அநேகரை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வாசித்து பாருங்க. பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு வந்து நின்று, தாகமா இருக்கிறே நீங்கள் எல்லார் இடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி இன்னொரு வார்த்தை அற்புதமா சொல்லுவா. ஸ்தோத்திரம். உங்களிடத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் நதிகள் புறப்பட்டு போகும் அப்படி சொல்றார். என்றால் நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தால், நிரப்பப்பட்ட உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரு அந்த ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப்பில் நீங்கள் இருக்கணும் சகோதரிகள். நல்லா நிரம்பி, ஆவியில் நிரம்பி பரிசுத்தாவின் பலத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அநேகர் கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துவீங்க. உங்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்போ நிரப்பப்பட்டிருக்கணுங்க. ரெபேக்கால குறித்து நம்ம பார்க்குறோம். எல்லாம் அந்த கல்யாணத்தில் தான் அதை பேசுறது, அந்த வரைக்கும் மறந்து போயிடும். நம்ம 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில்
ரெபேக்காள் தன் குடத்தை தண்ணீரினால் நிரப்பி கொண்டு வந்து எலியாசாருக்கும் ஒட்டங்களுக்கும் வார்த்தாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோங்க. அப்போ எப்படி வார்க்க முடிந்தது? அவள் தன் குடத்தை நிரப்பி கொண்டு வந்தாள். அப்போ நிரம்பாத வெறுமையான குடத்தை வைத்து போஷிக்க முடியாது, வார்க்க முடியாது என்றால் அவள் குடத்தை நிரப்பி கொண்டது போல், அருமையான சகோதரிகளே, நீங்கள் உங்களை பரிசுத்தாவின் பலத்தினாலும் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் ஆவினாலும் நிரம்பி இருங்க. அநேகருக்கு வார்க்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அநேகர் தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாய் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கக்கூடிய சகோதரிகளாக கர்த்தர் உயர்த்துவாருங்க. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34 சொல்லுகிறது, தேவன் தமது ஆவி அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார். வாசிங்க பார்க்கலாம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசு அளவில்லாமல் ஒரு அபிஷேகத்தை பெற்று நிரம்பி இருந்தாருங்க. ஆகவே தான் அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்க. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், ஆவியின் பலத்தினால் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் நாங்கள் நம்ம பார்க்குறோம் என்று சொன்னால், அப்போ நம்மை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்கணும்னா இந்த நிரப்பப்பட்ட அனுபவம் வேணும். அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெற்று நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். அப்படி நல்ல ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப்பில் இருங்க, ஆவியில் இருங்க. ஸ்தோத்திரம். உங்களையும் நிரப்புவார், உங்களை கொண்டு அநேகர் நிரப்புவார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ சாரிபாத்தில் வெறுமன்னு பார்த்தோம். அவர் வெறுமையாக இருந்தாலும் எலியா விசுவாசத்திலும் அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்திலும் அவர் நிரம்பி இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, ரெண்டாவது சாரிபாத்தில் கீழ்ப்படிதல். 1 ராஜாக்கள் 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கும் கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். சாரிபாத்தில் கீழ்ப்படிதல். எலியாவை தேவன் எங்கே வைத்தாலும் எல்லா இடங்களிலும் கீழ்ப்படுகிற ஒரு ஊழியக்காரராக இருந்தாருங்க அவர். நீங்கள் 17 வாசித்து பாருங்க. நீ போய் கேரி சாற்றில் ஒளிந்து கொன்று, அப்படியே எலியா ஒளிந்து கொண்டிருந்தான் அப்படின்னு நீங்கள் 5வது வசனத்தை பார்க்குறோம். அப்புறம் சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ என்று சொன்ன பொழுது அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அப்படின்னு 10வது வசனத்தை பார்க்குறோம். பிறகு சொல்றாருங்க, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி என்று 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்றாரு. அதன்படியே ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான் என்று 18:2 எங்க வைத்தார்ந்தாலும் சரி, நீ எழுந்து புறப்படு என்று சொன்னால் அப்படியே புறப்பட்டு போகக்கூடிய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உள்ள தேவ மனுஷன் எலியா. கேள்வியே கேட்கலங்க. ஆண்டவரே, நீர் என்னை சாரிபாத்துக்கு அனுப்புறீர், அங்கே போஷிப்பீரா? அங்கே எனக்கு பாதுகாப்பு இருக்குமா? இங்கே நடத்துனது போல் அங்கே காகங்கள் வருமா என்று எந்த கேள்வியும் கேட்கல. கீழ்ப்படிதல் அப்படின்னாவே கேள்வி கேட்காததுக்கு பதில் தாங்க கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அதாங்க உண்மையான கீழ்ப்படிதல். கேள்வியே கேட்கப்படாது. ஆண்டவரே, இது ஏன் சொன்னீங்க சாமி, இப்படி செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன என்ற கேள்வியே கேட்கக்கூடாது இல்லைங்களா? கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிற உத்தமமான கீழ்ப்படுகிற சகோதரிகள் அங்கே இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லை கையை வச்சு ஆமென். இப்படி எலியாவின் வாழ்க்கையில கேரி சாற்றங்கரையும் சரி, சாரிபாத்திலும் சரி, ஆகாபுக்கு காண்பிக்க போ என்று சொன்ன எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி இவர் கீழ்ப்படிந்தார்னு கேட்டீங்கன்னா, இவர் நம்பிக்கை முழுவதும் கர்த்தரே இவர் நம்பிக்கையா இருந்தார். அதுதாங்க விசேஷம். கேரி சாற்றங்கள் இருந்த பொழுது காகங்கள் போஷித்தாலும் காகங்களை நம்பவில்லை, காகங்களை அனுப்பின கர்த்தரையே நம்பினாருங்க. இல்லையா? கையை ஓய்ச்சி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாரிபாத்துக்கு அனுப்பி சாரிபாத் விதவையின் மூலம் போஷித்தாலும் எலியா அந்த சாரிபாத் விதவையை நம்பல,
அவளையும் இவரையும் போஷித்த கர்த்தரையே நம்பினான். அல்லேலூயா. ஆகவே தான் அப்படி கீழ்ப்படிய முடிந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீங்க அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், ஆண்டவரை நம்பி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய ஆயத்தம்னு சொல்லி நீங்க நம்பி நீங்க கீழ்ப்படிங்க. எந்த இடத்திலும் போஷித்து நடத்த ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க, அனுப்புன்னு தான் அனுப்புனாரு. ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்பிடாதான் நம்ம அதை அப்படி கேட்போம் இல்லைங்களா? அனுப்புறது தான் அனுப்புகிறேன், போகிறேன் ஐயா, ஆனால் நல்ல இடமா பாருங்க. கோயம்புத்தூருக்கு போகணுன்னாரு, எங்களை கேள்வியே கேட்கல. நான் 2 பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தார்கள். 3வது மக குழந்தை புறப்படுன்ட்டாருங்க. கிறிஸ்தவங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது ஊழியம்ங்கிறது நடைமுறையில் இருக்கணும். புறப்பட்டு போ, எந்த கேள்வியும் கேட்கல. அங்கே ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறது, இங்கே ஒரு பெரிய சபையில் இருந்தோம், அங்கே 30 பேர் தான் இருக்கிறாங்க. எப்படி பிள்ளைகளை நடத்த முடியும், வாடகை கொடுக்க முடியும், போஷிக்க முடியும்? ஆண்டவரே எப்படி நடக்குமா, நடத்துவீரா? கேள்விக்கே இடம் இல்லைங்க. உடனே மூட்டையை கட்டி வந்து சேர்ந்துட்டாங்க. 2002 வந்தோம், இப்போ 25 ஆச்சு. 23 வருஷமா ஒரு நாள் எங்களை கைவிடாமல் அற்புதமாய் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இன்னைக்கு ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்படுதில்லைன்னா, இந்த லெஃப்ட் ரைட் பார்க்காம கீழ்ப்படினுங்க. ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாமே உன்னுடைய ஏக சுதனாக இருக்க ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு அழைத்து கொண்டு அந்த மலையில் ஒன்று பலியிடு. நீங்கள் 1-3 வருஷம் வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில். அப்படியே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அவன் தன் குமாரனாக ஈசாக்கை கூட்டி கொண்டு போனான். இருக்குதா இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் 1-3 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ராத்திரில பேசுறாருங்க. அதிகாலையில் எழுந்து, நீ அடுத்த நாளே பலியிடுன்னு சொல்லலைங்க, பலியிடு அப்படிதான் சொன்னார். பக்தன் ஆபிரகாமை பாருங்க, ஒரு நாள் கூட இடைவெளி கொடுக்காமல். ஏனென்றால் அந்த இடைவெளியிலே ஒருவேளை சாராளுக்கு தெரிந்தால் தன் விசுவாசத்துக்கு சோதனை வருமோ, அல்லது மகன் குமாரன் ஈசாக்கு தெரிந்து, ஈசாக்கு வயசு 17, நம்ம சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கிறோம், 17 வயசுங்க. அப்படி ஈசாக்கு தெரிந்து அவன் மறுத்து விட்டால் என்று விசுவாசத்துக்கு எந்த விதத்திலும் சேதம் வரக்கூடாது என்பதற்காக கேப்பா கொடுக்கலங்க. கேள்வியும் கேட்கல. எத்தனை 1000 கேள்வி வந்திருக்கு நமக்கு. ஆண்டவரே 100வது வயதில் கொடுத்துருக்கிறீர், அப்போ இந்த காலகட்டத்தை கொடுத்து கொடுத்து பலி கொடுத்து விட்டால், ஆண்டவரே எனக்கு சந்ததி என்ன ஆகும், வயசாயிருச்சு, இன்னும் 1000 கேள்வி கேட்டிருக்கலாங்க. ஆனால் எந்த கேள்வியும் கேட்காம இரவில் பேசுகிற அதிகாலையில் எழுந்து புறப்பட்டான் என்றால் அதுதாங்க உத்தமமான கீழ்ப்படிதல். கர்த்தர் கைவிட்டாரா? பலியிடும்படி முயற்சி செய்து உண்மைத்தான். ஆனால் கர்த்தர் தடுத்து நிறுத்தி அவனை சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, அருமையான வார்த்தைங்க அது. அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் வேணும். கர்த்தர் நமக்கு என்ன பேசினாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற வரோம், கர்த்தர் அநேக காரியங்களை பேசுகிறாரு. அப்படி பேசுகிற காரியம் எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோன்னு கொஞ்சம் யோசிக்கிறோங்க நம்ம. நீங்கள் 22ஆம் அதிகாரம் 18 வாசிங்களேன். 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாத்தீங்களா? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் எப்படிங்க வரும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். எல்லா விஷயங்களிலும் கேள்வி கேட்காமல் நீங்கள் கீழ்ப்படுகிற மக்களாக இருந்தால், கர்த்தர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிந்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாள் சொன்னது போல நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தால், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று
சாமுவேல் சொன்னது போல நீங்கள் சொல்லி எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஒன்று உங்களுக்கு குறைவா இருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்றால் அப்படி ஒரு கீழ்ப்படுதி சாரிபாத்துக்கு போயிட்டா இருப்பாருங்க அவர். இன்னொரு விஷயங்க, ஏன் சாரிபாத்துக்கு அனுப்புனாருன்னா, இன்னொரு விஷயத்தை நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனமான ஒரு வார்த்தை அதெல்லாம். எலியாவே, உன்னை கேரித்தில் வைத்து நான் போஷித்தேன். அதே போல் பஞ்ச காலத்திலே சாரிபாத் வீட்டிலேயும் வெறுமையான குடத்தை கொண்டு வெறுமையான கலசத்தை கொண்டு 2 வருஷம் போஷிக்க நான் வல்லவர் என்பதை காண்பிக்கத்தான் அங்க போக சொல்றார். புரியுதுங்களா? பஞ்ச காலத்திலேயும் வெறுமையான குடத்தை வைத்து கலசத்தை வைத்து 2 வருஷம் போஷிக்க நான் வல்லவராயிருக்கிறேன். எத்தனை வெறுமையா இருந்தாலும் சரி, எத்தனை வனாந்தரமா இருந்தாலும் சரி, என்னால் போஷிக்க முடியும் என்று பக்தனுக்கு காண்பிக்கத்தான் சாரிபாத்துக்கு போக சொல்றார். இப்போ நீங்க விசுவாசிக்கணும். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதுவாக இருக்கட்டுங்க, நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வெறுமையான குடங்களை வைத்து எத்தனை வருஷம் போஷிக்கூடிய வல்லவராகிய தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். எதுவும் நடக்குங்க, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவை எப்படி போஷிக்கிறார் பாரு. ஆகவே காலியான வெறுமையான குடத்தை கொண்டு நான் எத்தனை வருஷம் போஷிப்பேன் என்பதை காண்பிப்பதற்கு சாரிபாத்துக்கு அனுப்புகிறார் என்றால் உங்களை எப்படி நிரப்புவார், நடத்துவார். பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. சாரிபாத்தில் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்ங்கிறது நம்ம விசுவாசத்தின் கிரியைங்க. விசுவாசத்தின் கிரியை. நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அவர் சொல்றபடி செய்யறது. எழுந்து போனா போயிட்டாரு பாருங்க. சாரிபாத்து நல்லா கவனிக்கணுங்க. அது ஏசபேல் தகப்பன் அரசாளுகிற ஒரு ஊர். ஏசபேல் ஆகாப் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எலியாவை கொலை செய்வதற்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் சொல்றார், அப்படி கொலை செய்ய தேடுகிற அந்த மனுஷன் ஆளுகை செய்கிற ஏசபேல் ஊருக்கு போ அப்படிங்கிறார். என்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எழுந்து புறப்பட்டு போறாரு. இன்னொரு விஷயம், இது கேரிச்சுங்கிறது சொந்த ஊருங்க. அப்படி சொந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கு. சொந்த ஊரில் எங்கே போனாலும் போய்கிடலாம், கீழ்ப்படியலாம். ஆனால் இது சீதோனுங்கிறது ஏசபேல் அந்நிய ஊருங்க. இப்போ அந்நிய ஊருக்கு போன்னு சொல்லும் பொழுதும் புறப்பட்டு போறாரு பாருங்க. என்றால் சொந்த ஊர்லையும் கீழ்ப்படிதல், அந்நிய தேசத்திலும் கீழ்ப்படிய ஆயத்தமாயிருந்தவர். அதாங்க கீழ்ப்படிக்கு அடையாளம், விசுவாசத்தின் கிரியை இல்லையா? அந்தபடியே எழுந்து போனான், அதான் கீழ்ப்படிதல் கிரியை. ஆபிரகாம் அதிகாலை எழுந்து போனான், அதான் விசுவாசத்தின் கீழ்ப்படிதல் கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு எழுந்து நீங்க கீழ்ப்படிந்து அந்த கிரியில உங்க விசுவாசத்தை காண்பீங்க. ஸ்தோத்திரம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த குறிப்பு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த நாளிலே உங்கள் நிலைமை எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை சூழ்நிலை உங்களுக்கு கசப்பாக கொடுக்கலாம், எவ்வளோ ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னு வந்திருக்கலாம் நீங்கள். அல்லது சாரிபாத்துக்கு அனுப்புனது போல நீங்கள் எதிர்பாராத இடத்துக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கலாம். அப்படி எதிர்பாராத விரும்பாத இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த சூழ்நிலை நீங்கள் விரும்பாத ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை எவ்வளோ முயற்சி செய்த ஒன்றும் நடக்கலை என்று சொல்லி முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை என்று வெறுமையான படகோடு இருந்த பேதுரு போல வந்திருக்கலாம். நீங்கள் கர்த்தர் நாள் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்ற விசுவாசிங்கள், அந்த விசுவாசத்துக்கான கிரியாக கீழ்ப்படுதலுக்கு ஒப்பு கொடுங்கள். சோத்த 2 படகை நிரப்பின ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நிரப்புவார், உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவார். சோத்த எல்லா தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் அற்புதம் செய்யக்கூடிய வல்லவர்.
எப்பொழுது அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். தேவை கீழ்ப்படிதல். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் அந்த குஷ்டரோகிகளை ஊற்றி பார்க்குறோம். நம்ம 10 குஷ்டரோகிகள் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். கர்த்தர் சொல்கிற, ஆசானி போய் காட்டுங்க. அவங்க குஷ்டரோகி தாங்க. அவங்க விசுவாசத்தை பார்த்தீங்களா? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம். நீங்கள் 14ஆம் வாசிங்க. 17, 14. நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அந்தபடி, நல்ல வார்த்தையெல்லாம் கவனிக்கணுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அந்தபடி அவர்கள் போகையில், அதுதாங்க விசுவாசத்தின் கிரியாகி கீழ்ப்படிதல். இல்லையா? அவன் கேள்வியை கேட்கல. நான் குஷ்டரோகியா இருக்கிறோம், ஊருக்குள்ளே போகக்கூடாது சாமி, நாங்கள் அதனால தான் ஊருக்கு வெளியே இருக்கிறோம், எப்படி போக சொல்றீங்க, எந்த கேள்வியும் கேட்கல. அந்தபடி அவர்கள் புறப்பட்டு போகையில் சொஸ்தமானார். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல். கர்த்தர் கொடுனா கொடுக்கணுங்க. இங்க போகனா போகணும். கர்த்தர் சொல்றபடியே செய்ய நீங்க ஆயத்தமா இருந்து விட்டால் ஒரு குறை உங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை பாருங்க. அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஆனால் 30வது வயதில் யோவான் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் ஒரு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலோடு தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறாருங்க இயேசு. அண்ட சராசரத்தை உண்டு பண்ணி அற்புதமூர்த்தி அவரே ஒரு கீழ்ப்படிதலோடு தாங்க தன் ஊழியத்தை தொடங்குகிறார் என்றால், இயேசுநாதரே அப்படி கீழ்ப்படிவார் என்றால் இன்னொரு விஷயம். அப்படி கீழ்ப்படித விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூக்காஸ் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 கொஞ்சம் வாசிங்களேன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்ற சில விஷயத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த பஞ்சமா இருக்கலாம் உங்களுக்கு. அதனால தான் இந்த விஷயத்தில் நடக்காமல் இருக்கலாம். அதனால தான் இந்த விஷயத்தில் வீணான நஷ்ட செலவா இருக்கலாம். எங்கன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க அந்த கீழ்ப்படியாத இடத்தை கண்டுபிடித்து இன்னைக்கு சரி பண்ணுங்க. நான் சேலஞ்சா சொல்றேன், சோத்திரன், மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அது என்ன அற்புதம் பாருங்க. வாசிக்கலாமா? லூக்கா 3:21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே, ஜெபம் பண்ணின உடனே வானம் திறக்கப்பட்டது. இவரின் நேசகுமாரன் பிதா பேசுறாருங்க. 2 விஷயம். அப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து விட்டால் அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களின் தேவன் உங்களுக்கு திறப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணி விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு ஒரு அறிக்கை பண்ணுங்க. இந்த விஷயத்தை நான் கீழ்ப்படியாமல் இருக்கிற சாமி, இந்த வசனத்தை கேட்டு நான் கீழ்ப்படுகிறேன் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும்படி இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. அடைக்கப்பட்ட வாசலை தேவன் உங்களுக்கு திறப்பார். நிச்சயமாய் கர்த்தர் திறப்பாருங்க. ஹல்லேலூயா. நமது தேவன் வெண்கல கடவை உடைத்து இரும்பு தாழ்பாலை திறக்கிற தேவன், பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவன். நிச்சயமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருங்க. வரக்கூடாதபடிக்கு தடைபட்டிருக்க எல்லா தடைகளை உடைத்து உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை பணத்தையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய ஆஸ்தியாகட்டும், வர வேண்டிய சொத்தாகட்டும், வர வேண்டிய எந்த பணமோ பொருளோ எதுவாக இருக்கட்டும், சாத்தான் அடக்கி வைத்திருக்கலாம், சத்துருக்கள் ஒடுக்கி வைத்திருக்கலாம், சில விரும்பாதவர்கள் எல்லாம் அதை நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விடாப்படியா இருக்கலாம். கர்த்தர் சொல்லி இன்றைக்கு கீழ்ப்படிமுடி ஒப்பு கொடுங்க. எல்லா வாசல் அடைக்கப்பட்ட தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா கதவை உடைப்பாருங்க. அந்தகாரத்தை பொக்கிஷத்தை கொடு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிவதற்கு அத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதை இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் 100% அர்ப்பணிங்க. ஸ்தோத்திரம். எல்லா வாசலை தேவன் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சாரிபாத்துக்கு புறப்பட்டு போனார். அந்த விதவையை சந்தித்தார் ஆண்டவர். எலியாவின் மூலம், சாரிபாத் விதவின் மூலம் எலியாவின் மூலம் சாரிபாத் விதவர் மகனை 2 வருஷம் குறைவில்லை, எண்ணெய் கலசு எண்ணெய் குறைவில்லை, அற்புதமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். அப்படி ஆண்டவரை நடத்துவார். பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி ஆமென். 3வது சாரிபாத்தில் சோதனை. சாரிபாத்தில் வெறுமைன்னு பார்த்தோம், சாரிபாத்தில் கீழ்ப்படிதல்னு பார்த்தோம். 3வது சாரிபாத்தில் சோதனை. 17-18. 17ஆம் அதிகாரம் 17-18. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள்,
எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர்? என் குமாரனை சாக பண்ணவுமா அங்க வந்தீங்க? சாகடிக்கவா வந்தீரா நீரு என்று எலியாவை தூஷித்தாள், குற்றம் சாட்டினாள் இந்த சாரிபாத்தின் விதவை. இப்படி ஆண்டவர் போஷித்த பிறகு ஒரு சோதனை. எல்லா நேரத்திலும் கர்த்தர் ஒன்று போல வைக்க மாட்டார். எப்பவுமே ஆசீர்வாதம் அல்லது எப்பவுமே சோதனை அப்படி வைக்க மாட்டார். மாறி மாறித்தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு சோதனை வைத்தாலும் பின்னணியில் பல திட்டங்களை வைத்திருப்பார், நோக்கத்தை வைத்திருப்பார். உங்கள் விசுவாசத்தில் முன்னேறுகிறீங்களா அல்ல பின்தங்குறீங்களா? அதுக்கு சோதனை வைப்பாருங்க. அல்லது நீங்க உங்க பலத்தை சார்ந்திருக்கிறீங்களா ஆண்டவர் பலத்தை சார்ந்திருக்கீங்களா என்று உங்கள் பலத்தை சார்ந்து கொள்வதற்கு, அல்லது உங்கள் ஞானம், உங்கள் அறிவு, உங்க பலத்தை சார்ந்து வாழ்கிறீங்களா அல்ல தேவனை சார்ந்து வாழ்கிறீங்களா என்பதற்கு ஒரு டெஸ்ட் வேணுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்க? அவர்கள் தேரக்கூடியவர்கள் தானா என்று அவர்களை சோதிப்பதற்கு ஒரு டெஸ்ட். எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, முன்னே இருக்காங்களா, பின்தங்கி இருக்காங்களா? அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் விசுவாசத்தை சோதிப்பதற்கு இப்படி ஆண்டவர் பரீட்சைகளை வைப்பார். கவனிக்கணும். எலியாவுக்கு இந்த சோதனைப்பா. எலியாவின் விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பரீட்சை பார்த்து பொன்னாக விளங்கின தேவ மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அவருடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு ஒரு சோதனை, அவர் கேரக்டருக்கு ஒரு சோதனை, அவருடைய நெருக்கத்துக்கு ஒரு சோதனை. இப்போ அநேக சந்தர்ப்பத்தில் பொருளாதாரம் அப்படி சில காரியங்கள்லாம் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால் உள்ளான மனுஷனிலே நம் கேரக்டர் எப்படி இருக்குன்னு சில சோதனை மூலியமாக தெரியும் நமக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு நமது கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கிறோம், நமது அன்பு, நமது இரக்க சுபாவம், அடுத்தவருக்கு கொடுக்கிற சுபாவங்கள், ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற இப்படி உள்ளான மனுஷனிலே இருக்கிற நமது சுபாவத்தை சோதிப்பதற்காக சில சோதனை வைப்பாருங்க. இப்போ நல்லா இருந்த பையன், இந்த சாரிபாத்துடைய மகன் திடீர்னு வியாதிப்பட்டு மரித்து விட்டார். இப்போ அந்த அம்மா புலம்புது, என் குமாரனை சாகடிக்கவா வந்தீர்? அந்த அம்மா இப்போதான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு புறஜாதி பெண். ஆகவே எல்லாம் இருந்த பொழுது சந்தோஷமா இருந்தது, வாழ்த்தியது தேவ மனுஷன் அப்படின்லாம் சொல்லுதுங்க. ஆனால் திடீர் ஒரு சோதனை வந்த உடனே என்னை சாகடிக்க வந்தீர் அப்படின்னு தூஷிக்கிறான். அது புறஜாதி பெண், புதுசாக ஆண்டவர் ஏற்றிருக்கிறவர், அவளுக்கு அந்த சுபாவம் இருக்குங்க. ஆனால் பல வருஷம் நம்ம ஆவிக்கிற நிலைமை இருக்கிறோம், பல எத்தனையோ வருஷத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆசீர்வாதம் வரும்பொழுது கர்த்தரை துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதனை விடுறதில்லை, ஜபத்தை விடுறதில்லை. ஆனால் நமக்கு சில சோதனை வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, பணம் இருக்கிற பணம் போன பிறகு, எல்லாம் கைவிட்டு போன பிறகும் நமது நிலைமை எப்படி இருக்கு என்பதற்கு சோதனை வைப்பாருங்க ஆண்டவர். நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக நீங்க இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காமல் போனாலும் ஸ்தோத்திரம், கொடுத்ததை எடுத்தால் அவர் நல்லவர் தான் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் பலமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலசாலிகளைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். யோபுவுக்கு அத்தனை பிள்ளைகள் மரித்து விட்டார், 10 பேர் ஒரே நாள் மரித்து விட்டார்கள். ஆடு மாடு மிருகஜீவன் எல்லாவற்றையும் இழந்த தரித்திரராகி நடுத்தருக்கு வந்துட்டார். அப்பொழுது அவர் ஆராதித்த ஆராதனை அற்புதமானது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமெல்லாம் பொதுவாக என்ன ஆசீர்வாதத்தை நிறைவேற இருக்கும்போது தான் சொல்லுவோம், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படிம்போம். ஆனால் பக்தன் யோபு சொல்றாரு, எல்லாவற்றையும் இழந்த பிறகு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.